ஹாய், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சீஸி கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கார்லிக்கை கிரேட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக துருவி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா துருவிடுங்க. இப்போது பூண்டெல்லாம் துருகியாச்சு. இப்போது வெண்ணெய் எடுத்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெயை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் வெளில எடுத்துட்டிங்கன்னா வெண்ணெய் இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இது கூட நம்ம துருவி வச்சுருந்த பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை அப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் ஆரகானோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட மிக்சர். இப்போ நம்ம இதை ப்ரெட் மேலே அப்ளை பண்ணிடலாம். ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. சைட்ஸ்லாம் கட் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சரை தடவிடலாம். இப்போ தடவியாச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸில் நம்ம சீஸ் வச்சிடலாம். நான் மாஸரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். அதை இப்போ வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் ஸ்லைஸை எடுத்து மூடிடலாம். இதை இப்போ தவாவில் போட்டு எடுத்துடலாம். நல்லா பேன் வந்து சூடானோடனே நம்ம அப்ளை பண்ணி வச்சுருந்த மிக்சர் சைடு எடுத்து தவாவில் போடுங்க. இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம மிக்சரை அப்ளை பண்ணிடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் நல்ல பிரெட் ரோஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், பிரெட் வந்து சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடும் ப்ரெட்டு. இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சூப்பரான சீஸி கார்லிக் பிரெட். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஈஸி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.